கடுமையான சொற்கள் நம்மளை பார்த்து பேசுறாங்க, அதை எப்படி எடுத்துக்கிறது கேக்குறீங்களா? கடுமையான சொற்கள் யாரு பேசினாலும், இப்ப நம்மளை நோக்கி யாராவது கடுமையான சொல்லோ சொல்ல பேசினாங்க அப்படின்னா, நான் வந்து ஃபிஷ் டேங்க் டெக்னிக்னு ஒண்ணு வச்சிருக்கேன், கண்ணாடி கூண்டு டெக்னிக்னு ஒண்ணு வச்சிருக்கேன். தீய சொல்லி யாராவது பேசினாங்கன்னா என்னை சுத்தி ஒரு கண்ணாடி கூண்டு வச்சிருக்கேன். அந்த பாஷை எனக்கு காதுல விழுகாது. நான் 2 பாட்டு வச்சிருக்கேன், ஆளுமா டோலுமான்னு பாட்டு போட்டு விட்டுருவேன். இமேஜினேஷன்ல, கற்பனையில, அவங்க பேரு எனக்கு கேட்காது. யாராவது என்னை கோவமா திட்டினாங்க அப்படின்னா, ஏன்னா யாராவது ஒருத்தர் சொல்லி இப்ப ஐயா சொல்ற மாதிரி தீய சொற்களோ அல்லது கோவமாவோ யாரோ நம்மளை பேசி நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதயம் நொறுங்கி போச்சுன்னா திரும்ப அடுக்கிறதுக்கு முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம. அப்ப யாராவது என்னை பார்த்து கோவப்பட்டா, நீ என்னைய பார்த்தா கோவப்படுற, என்னைய என்னவா நீ நினைச்சுக்கிட்டியோ, உன் கற்பனையில உள்ள என்னைய தான் கோவப்படுறிய தவிர என்னைய கோவப்படல. ஏன்னா என்னுடைய ரியாலிட்டி தெரிஞ்சா, என்னை பத்தி புரிஞ்சிருந்தா அவர் என்னை பத்தி கோவப்பட மாட்டாரு. ஐயா பிள்ளை தெரியாம கத்துது கோவப்படுது அப்படின்னு நான் பாட்டுக்கு விட்டுருவேன். கெட்ட வார்த்தை யாராவது பேசும்போது நம்ம காதுல விழுந்துட்டா கூட அந்த வேர்ட்ஸை உள்ள கொண்டு போய், இது அடுத்த டெக்னிக், அந்த வேர்ட்ஸை உள்ள கொண்டு போய் அதுக்கு ஒரு மீனிங் எடுத்து அதுக்கு ஒரு ஃபீலிங் சேர்க்கிறோம்ல, அங்கதான் நமக்கு பிரச்சனையே. அதுக்கு மீனிங் எடுத்து ஃபீலிங்க சேர்க்காம ஃபீலிங்கை கட் பண்ணி விட்டு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் 5000 ரூபாய் ஃபீஸ் வச்சு தனியா ஒரு பயிற்சி நடத்துறேன், வாங்க.